இன்னைக்கு பெற்றோர்கள் சரியில்லாததுனால தான் பிள்ளைகள் தேவனுடைய வழியிலே சரியாய் நடத்தப்பட முடியாமல் இருக்கிறது. பிதாக்களின் நிமித்தமாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, பெற்றோர்களின் நிமித்தமாக. ஒருவேளை உன் பிள்ளை சரியா இல்லை, ஒருவேளை உன் பிள்ளை பைபிள் படிக்க மாட்டுது, சபைக்கு வர மாட்டுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டுது, கர்த்தருக்கு முன்னாடி ஒழுங்கா இருக்க மாட்டுது. நான் சொல்றேன், வேதம் சொல்லுகிறது, பெற்றோர்களுடைய பரிசுத்தத்தினால், பெற்றோர்களுடைய கண்ணீரினால், ஜெபத்தினால் தேவன் எந்த பிள்ளைகளும் கீழ்ப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பெற்றோருடைய அர்ப்பணிப்பினாலே. உன் பிள்ளை நல்லா இருக்கணும், நீ அர்ப்பணிக்கணும். உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவ பயம் உள்ளவனா வாழணும். தேவனுடைய பயம் உங்கள் வீட்டிலே பெருக பெருக தேவனால் உண்டான பயங்கரம் உங்கள் வீட்டிலே பெருகும். எப்பேற்பட்ட மனிதனும் கீழே கர்த்தர் கொண்டு வர முடியும். அவருடைய வசனம், அவருடைய வார்த்தைகள் கற்பாறைகளை உடைக்க வல்லமை உள்ள சமட்டிகள். அவைகள் எதையும் நொறுக்க வல்லமை உள்ளவைகள். உன் ஜீவியம் சரியா இருக்கணும். பிதாக்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு போகணும்னா பிதாக்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா விதத்திலும் தன்னை தாழ்த்த வேண்டும். ஏன் தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்? ஏன் தேவன் இஸ்மவேலை ஆசீர்வதித்தார்? ஆபிரகாம் என்கிற ஒரே ஒரு மனிதன் தேவனுக்கு பயபக்தி உள்ளவனாய் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தார். கர்த்தர் சொல்கிறார் ஆபிரகாமை நோக்கி, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நீ இதை செய்தபடினால். ஆமென். ஆபிரகாம் தேவனுடைய வசனம் எதுவோ அதை தள்ளுறதில்லை, வசனத்தை கீழ்ப்படுகிறது. இன்னைக்கு பெற்றோர்கள் சரியில்லாததுனால தான் பிள்ளைகள் தேவனுடைய வழியிலே சரியாய் நடத்தப்பட முடியாமல் இருக்கிறது. பிள்ளைகள் பிறக்கும் போதே, இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும் போதே இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டு பிறந்ததா என்று யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைகள் பேசுகிற பேச்சு, உங்கள் பிள்ளைகள் நடந்து கொள்கிற விதம், இதெல்லாம் பிறக்கும் போதே அந்த பிள்ளைகிட்ட இருந்ததா? இல்ல, நீங்கள் வளர்த்த விதம் தான் அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள், உங்களை பார்த்து தான் அந்த பிள்ளைகள் பேசும். நீங்கள் கெட்ட வார்த்தை பேசினா உங்கள் பிள்ளை பேசும். நீங்கள் மற்றவர்களை குறித்து கலகம் பண்ணால் உங்கள் பிள்ளைகள் கலகம் பண்ணும். நீங்கள் பொய் சொன்னால் உங்கள் பிள்ளைகளும் பொய் சொல்லும். நீ பொய்யை பேசிட்டு உன் பிள்ளை மட்டும் ஏன் பொய் பேசுறேன்னு அடிச்சா உன்னை யார் அடிக்கிறது? பிரியமானவர்களே, உன்னை பார்த்து தான் வளரும். உங்கள் அப்பா பிள்ளைகள் தன் தாய் தகப்பனை பார்த்து வளரும். திடீர்னு போய் உன் பிள்ளைகிட்ட போயிட்டு நீ இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடு, நீ தேவனுக்கு முக்கியத்துவம்னா கொடுக்காது. உன் பிள்ளை ஏன் இயேசுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்கல? ஏன் உன் பிள்ளை சபை கொடுதலுக்கு வரல? ஏன் உன் பிள்ளை சரியா சபை கர்த்தரை ஆராதனை செய்ய மாட்டுது? ஏன் ஜெபத்திற்கு வர மாட்டுது? ஏன்னா உன் பிள்ளை உன்னை பார்த்து வளர்ந்ததுனால, நீ ஜெபத்திற்கு அக்கறையற்று இருந்ததுனால, நீ சபை கூடுதலுக்கு வராமல் இருந்ததுனால, நல்லா வந்து கொண்டிருந்தவர்களை கூட, குழந்தைகளை கூட நாம் கெடுத்து விடுகிறோம் நம்முடைய நடக்கையினால. அப்போ ஒரு குழந்தைக்கு சபைக்கு வருவது, சபை கூடுதலுக்கு வருவதற்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் சபை கூடுவதற்கு வருவதற்கு நீங்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றால் உங்கள் பிள்ளை அப்படிதான் இருக்கும். அதனால தான் வேதம் சொல்கிறது, நாம் நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற விதத்தை கவனிங்க. நீங்க உங்க பிள்ளைக்கு நல்லது செய்யணும்னா நீங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் உங்க பிள்ளை நல்லா இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தேவன் ஆசீர்வதிச்சிருவாரு, தேவன் ஆசீர்வதி. ஒரு பிள்ளை சிறு வயதிலிருந்து வளருது. அந்த பிள்ளையை சின்ன வயசுலலாம் விட்டுட்டு, அது வளரும் போது 10 வயசு 11 வயசு 12 வயசு அப்படியே விட்டுட்டு அதோட விருப்பப்படி விட்டுட்டு திடீர்னு அது ஒரு கெட்ட சகவாசத்தில் போய் அது சமுதாயத்திலே ஒரு மோசமான நிலைக்கு வந்து நிற்கும் போது, அப்போ போயிட்டு கண்ணீரோடு போய் ஜெபித்து உபவாசம் பண்ணி பாஸ்டர் கிட்ட போயிட்டு, தேவ மனுஷர்கிட்ட என் புள்ள திருந்த மாட்டான், என் புள்ள இப்படி இருக்கிறான், என் புள்ள அப்படி இருக்கிறோம், அறிவில்லாமல் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சிறு குழந்தையில தேவன் நம் கையிலே கொடுத்து இதை எனக்குள்ளே வளர்த்து கொடு என்று கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றாரு. சங்கீதங்களின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 128வது சங்கீதத்திலே, பலவான் கையில் இருக்கிற அம்பை போல உன் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆமென், ஆமென் சொல்லுவோமா? பலவான் கையில் இருக்கிற அம்பை போல நம்ம பிள்ளைகளை தேவன் பயன்படுத்துவதற்கு, பலவான் கையில் இருக்கிற அம்பை போல அந்த பிள்ளைகள் பயன்படுத்துறதுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த பிள்ளைகளை ஷார்ப் பண்ணணும். சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளைகளை தேவனுக்காக நிற்பதற்கு அந்த பிள்ளைகளை நம்ம தூக்கி நிறுத்தணும். அதுதான் பலவான் கையில் இருக்கிற அம்பை போல கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். சிறு வயதுலேருந்து உன் பிள்ளைகள் சொல்றியா, உன் தாத்தாவை விட, உன் பாட்டியை விட, உன் அம்மாவை விட, உன் அப்பாவை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனை விட இயேசுவே உனக்கு முக்கியமானவர் என்று சொல்றியா? யார் இருந்தாலும் யார் செத்தாலும் இயேசுவே உன்னை நடத்தக்கூடியவர் என்று சொல்றியா? எந்த பெற்றோர் அப்படி சொல்றீங்களோ அந்த குழந்தை தான் பாக்கியம் உள்ளது.